மனம் படைத்தவன் தான் மனிதன். மனதோடு தொடர்பு கொண்டதுதான் மனிதம். இந்த மனதை பற்றி மகாகவி பாரதியார் பேசுகிறார். எதற்கு இந்த விழா, எதற்கு இசை, எதற்கு கோவில்? எல்லாம் மனித மனங்களை சுத்தப்படுத்துவதற்கான முயற்சிகள் தான். எங்கே மனித மனங்கள் சுத்தமாக இருக்கின்றனவோ அங்கேதான் வாழ்க்கையினுடைய வெளிச்சம். நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க, சிறிய வாய்தான் பெரிய வார்த்தை சொல்ல போகிறது. எத்தனை பேர் இதை மனங்களில் எடுத்துச் செல்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. எந்த ஒரு கேளிக்கையும் அந்த பொழுதோடு அந்த மகிழ்ச்சியை முடித்துக் கொள்ளும். ஆனால் சிந்தனை அப்படிப்பட்டதல்ல. பஞ்சபூதங்களில் சிந்தனை என்பது நெருப்பு. நெருப்பு சிந்தனையை நான் வீசுகிறேன். இங்குள்ள யாரேனும் சொல்லிவிட முடியுமா மன தூய்மை என்றால் என்ன? யாருக்கேனும் விளக்கம்? எது மன தூய்மை? எப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள் நமக்கு? மன தூய்மையோடு இரு என்றால் ஒரு பட்டியல் போடுகிறார்கள். அப்படித்தானே? பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, பழி சொல்லக்கூடாது என்று பாவங்களை பட்டியல் போடுகிறார். மன தூய்மையுடன் இருத்தல் என்றால் என்ன? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையின் மரணத்தை நீங்கள் சந்திக்கின்ற அந்த வினாடி வரைக்கும் நெஞ்சு குழியில் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சொல்லாக இது மாறிவிடக் கூடும். மன தூய்மை என்பது என்ன தெரியுமா? பொய் சொல்லுவது, திருடுவது, இது எல்லாம் செய்யாத மனம் கிடையாதுங்க. எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ அந்த மனம்தான் தூய்மையான மனம். நம்மில் மனதிலே அடக்கம் இல்லை. மனம் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது, மனம் கோபப்படுகிறது, மனம் எதையோ தேடுகிறது, மனம் அலைச்சலில் இருக்கிறது, மனதிலே நிதானம் இல்லை. இப்படி நிதானம் இல்லாமல் கோபப்பட்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனதிலே தூய்மை இருக்க வாய்ப்பில்லை. எந்த மனம் அமைதியாக இருக்கிறதோ, அதனால் தான் சொன்னார்கள் அடங்கிய மனமே குரு. எந்த மனம் அடங்கி இருக்கிறதோ அந்த மனமே குரு. மன அடக்கம் என்பது, மன தூய்மை என்பது இதுதான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நான் சொல்ல போகின்ற இந்த சம்பவத்தை. கேள்விப்பட்டிருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், கேள்விப்படவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள். 2 துறவி இருந்தாங்களாம். ஒண்ணுக்கு 20 வயசு, ஒண்ணுக்கு 17 வயசு. 2 இளம் துறவிகள். ஒரு மிகப்பெரிய வேலையை முடித்துவிட்டு தன் ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் 2 பேரும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல போனா ஆசிரமத்துக்குள்ள நுழைய முடியாது. அது கூட பிரச்சனை இல்ல, வெளியில தூங்கிக்கலாம். அந்த 2 இளம் துறவிகளுக்கு என்ன பிரச்சனைனா, தான் உள்ள போகலன்னா 6 மணிக்கு முன்னால குரு சாப்பிட மாட்டார். 6 மணிக்கு அவர் இந்த 2 சிறிய இளம் துறவிகளோடு தான் உண்பார். வேகமா ஓடுறாங்க. எப்படி போனாலும் சூரியன் அஸ்தமிச்சிரும். அதனால சின்ன துறவி சொன்னாராம் பெரிய துறவி கிட்ட, வேகமா போனா அங்க போய் சேர முடியாது, எவ்வளவு ஓடினாலும் சேர முடியாது. ஒண்ணு செய்யலாம், குறுக்கால போனோம்னா போயிடலாம். குறுக்காலையா? குறுக்கால எல்லாம் போயலாது. ஏன்? அங்க பொம்பளை பிள்ளைகள் குளிக்கிற துறை இருக்கு, அங்க போயலாது. எப்பா அவங்க பாட்டுக்கு அங்க குளிச்சிட்டு இருக்கிறாங்க, நமக்கு என்ன? நாம இந்த பக்கம் ஓடி வேகமா போயிடலாம். இல்ல, வர முடியாதுங்கிறது 20, வரலாம் வான்னு இழுத்துட்டு போகுது 17. போயிட்டாங்க. போகும்போது அங்க துறை நிறைய பொம்பளை பிள்ளைகள் குளிக்கிறாங்க. குளிச்சிட்டு இருந்ததை பார்த்த உடனே மேல் துண்டை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டே ஓடுறது 20. 17 ஒரு சந்தர்ப்பமும் ஒன்னும் பெருசா அது நினைக்கல. அப்படியே அது பாட்டுக்கு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. துபீர்னு ஒரு சத்தங்க. எதிர்பார்த்தபடி ஒரு பொம்பளை பிள்ளை துறைக்குள்ள விழுந்துருச்சு. நேரா இந்த 2 பேர்ல இந்த சின்ன சாமி இருக்குல்ல, அது சொல்லுச்சு பெரிய சாமி கிட்ட, கொஞ்சம் நில்லு, அந்த பிள்ளை விழுந்துருச்சு, சத்தம் கேட்டுச்சு இல்லையா, ஐயோ காப்பாத்து சொல்லுது, நான் போய் காப்பாத்திட்டு வரேன். பெரிய சாமி சொன்னாரு, இங்க பாரு, அது பொம்பளை பிள்ளை, நாம தவத்துல இருக்கோம், தொட முடியாது,
நீ வா, அவங்க வேற யாரையாவது காப்பாத்துங்க, வேற யாரும் இல்லையா, நாம தான் காப்பாத்தணும், இருயான்னு சொல்லிட்டு போய் குதிச்சு அந்த பொம்பளை பிள்ளைய தூக்கி கரையில சேர்த்து அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறார். இந்த பெரிய துறவி இருக்கார்ல, அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துட்டு சொன்னார், நீ எத்தனை மாசம் ஆச்சு வந்து? 15 வயசுல வந்த, 2 வருஷம் இல்ல, தீட்சை வாங்கிட்டல, அவ்வளவுதான். பொம்பளை பிள்ளைய தொட்டுட்ட, குளிச்சிட்டு இருந்தா, தூக்கிட்ட, முடிஞ்சு போச்சு, இன்னியோட உன் சீட்டு முடிஞ்சது அப்படின்ன உடனே பெரிய சாமி சொல்லுச்சான். பெரிய சாமி இதை சொன்ன உடனே சின்ன சாமி சொல்லுச்சான், இங்க பாரு, அதெல்லாம் இல்ல, அது வேற வழி இல்ல, அது ஒண்ணும் மனசுல நினைக்காத, வா சீக்கிரம் போலாம், டைம் ஆகுது, சீக்கிரம் போலாம். சீக்கிரம் ஓடிக்கிட்டே இருந்து இவன் சொல்லிக்கிட்டே வராங்க. ஒரு எல்லையில போய் நிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். தூக்குனியாடா, பொம்பளை பிள்ளடா, தொட்டியாடா, தூக்குனியாடா, இப்படி போட்டே இல்லடா, இப்படி போயில தூக்கிட்டு வந்த, என்னென்னமோ சொல்றான். ஆடை இல்லாம வேற இருந்தாடா. எல்லை வந்துருச்சு, ஆசிரமத்துக்குள்ள நுழையணும். சின்ன சாமி சொன்னதுதாங்க வார்த்தை. சொன்னாராம், உனக்கு என்ன ப்ராப்ளம், இல்ல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல இல்ல, நீ பொம்பளை பிள்ளைய தூக்குன, தொட்டன. ஆமா, தொட்டேன், தூக்குன, கரையிலேயே இறக்கி விட்டுட்டேன், நீ இன்னும் சுமந்துகிட்டே இருக்க, இறக்கி விடு, உள்ள போலாம். நம்மில் பல பேர் மனங்களில் தான் பல விஷயங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அதை இறக்கி வைக்கிறோமோ அப்பொழுதுதான் மனம் சுத்தமாகும். மனதை சுத்தப்படுத்துவது மந்திரங்களாலும் விரதங்களாலும் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு வினாடியே இருந்தாலும் முழு மன சுத்தத்தோடு அந்த விஷயத்தில் இருக்கிறீர்களா, தியானத்தில் இருக்கிறீர்களா, அது வாய்ப்பு எப்படி தெரியுமா குழந்தைகளே? 2 விஷயத்துல வரோங்க தியானம். ஒன்னு ஸ்போர்ட்ஸ்ல வரோங்க, இன்னொன்னு வாசிக்கிறதுல வரும். புத்தக வாசிப்பும் விளையாட்டும் தான் நம்மை 100% ஒரு விஷயத்தில் தியானத்தோடு இருக்க வைக்கும். சமீபத்தில் ஓஷோ படித்துக் கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் என்னை வேறு தளத்திற்கு அழைத்து சென்றது. நான் மிக தியானத்தோடு இதை சொல்லுகிறேன். தேடல் இருக்கின்றவர்கள் முடிந்தால் பிடித்துக் கொள்ளுங்கள். நுட்பமான விஷயம். ஏனென்றால் ஒரு விஷயத்தை வாசிக்கின்ற பொழுது உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் அப்படின்னு தோணும். இப்படி தோன்ற விஷயத்தை தான் பகிர்றது வழக்கம். ஒருத்தன் சொல்றான், சாமி நம்ம முன்னால வந்தா நமக்கு அடையாளம் தெரியாதான், ஏன்னா அவனுக்கு நம்ம வேற உருவத்தை தந்துட்டோமா. என்ன மேட்டருங்க இது? என்ன பெரிய விஷயம் இது? நமக்கு முன்னால் கடவுள் வந்தாலும் நாம் அடையாளம் காண முடியாது, ஏனென்றால் அவனுக்கு நாம் வேறு உருவத்தை தந்து விட்டோம். இல்லை என்றால் உருவமே இல்லை என்று நினைத்திருக்கிறோம். நம் எல்லைகளுக்கு அப்பால் சென்று சிந்திக்கிறார்கள். இன்னொருத்தன் சொல்றான், தெரிந்தே மிதித்தாலும் தெரியாமலே மிதித்தாலும் எறும்புக்கு 2 3 தான். மேட்டர் இல்ல? சூப்பர் மேட்டர் இல்ல? உருகி ஓடுகின்ற மெழுகின் தியாகத்தை விட சற்றும் குறைந்ததல்ல ஒரு தீக்குச்சியின் மரணம். எப்படி சிந்திக்கிறான் பாருங்களேன். சிந்தனை எவ்வளவு பெருசா இருக்கு. பெரிதாக இருக்கக்கூடிய சிந்தனைகள். ஓஷோ சொல்லுகிறான், நான் சொன்னதெல்லாம் ரொம்ப எளிமையான சொற்கள். இதோ இப்பொழுது சொல்ல போகிறது கனமான சொல். கனமாக பேசுகிறான் ஓஷோ. நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. பயமா இருக்குங்க. சொல் பயமுறுத்துகிறது என்னை. நுண்ணறிவாளர்கள் சூழ்ச்சி செய்வதில்லை. சூழ்ச்சி செய்வதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை. புத்தி இல்லாதவர்கள் தான் சூழ்ச்சி செய்கிறார்கள். புத்திசாலித்தனமே போதுமானது. வீட்டில் போல் மறுபடியும் நினைத்து பாருங்கள் நான் சொன்னதை. புத்திசாலித்தனம் போதும், புத்தி இல்லாதவர்களுக்கு தான் சூழ்ச்சி தேவைப்படுகிறது. என்ன சொல் இது? என் மனதை கழுவிய சொல். நான் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேங்க. எதை வாசிக்கின்ற பொழுதும், எதை தேடுகின்ற பொழுதும் நமக்குள் சில வெளிச்சங்கள் வந்து சேர்கின்றன. அந்த வெளிச்சங்கள் வந்து சேர்வதற்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருத்தல். நம்மில் பல பேர் அந்த இடத்துலதான் மிஸ் ஆகிறோம். அந்த ஒரு சின்ன இடத்தை மிஸ் ஆகாம இருக்கிறது எப்படி? நான் ரொம்ப மன வெளிச்சமாக பேசிக் கொண்டிருக்கிறேன், பரவசமாக பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு 2 செய்தியை சொல்லிவிட்டு இடம் சார்கிறேன். என்னை இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துவதற்கான சொற்களை தேடி தேடி நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன்.
வாசிக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது. புத்தகம் இருக்கு இல்லைங்க, கீழே போட்டா கால்ல படம் தானே. கால்ல பட்டா என்னங்க பண்ணணும்? என்ன பண்ணணும்? எடுத்து கண்ணில் ஒத்திக்கணும். கெட்ட புக்கா இருந்தா படிச்சாதானங்க தெரியும் அது காலில் எட்டி ஒதைக்கிற புக்கா கண்ணில் ஒத்திக்கிற புக்கான்னு. பிரசாதம் வைக்கிறோம், சாமி இருக்குது, பூஜைக்கு முன்னால் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஏன்? சாப்பிட்டா பிள்ளைக்கு என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? சாப்பிட்டா சாமி கண்ண கொத்திரும். ஒரு பையன் சொன்னா குத்தாதுன்னா, இன்னொன்னு குத்தாதுன்றான். அன்னைக்கு பிள்ளையார் சதுர்த்தி, கொழுக்கட்டை எடுத்து வச்சிருக்கிறான். அப்பா குளிக்க போயிருக்கார், அம்மா தரமாட்டேங்கிறான். ஒண்ணு தாமா பசிக்குது, இல்ல பூஜைக்கு அப்புறமா தான், இல்லம்மா தாமா பூஜைக்கு. ஏன்? பூஜைக்கு முன்னால பிரசாதம் சாப்பிடப்படாது, சாப்பிட்டா சாமி கண்ணை குத்திரும். பையன் சொன்னா குத்தாது. ஏன்? நான் ஏற்கனவே ஒண்ணு சாப்பிட்டேன்ட்டான். பிரசாதம்னா என்னன்னு சொல்லி தரணுமே தவிர இப்படி எல்லாம் பேசப்படாது. ஏனென்றால் சொல்லில் சூட்சுமம் இருக்கிறது. 11 வயதிற்குள் ஆழமான ஆன்மீக உணர்வுகளை ஊட்டப்படுகின்ற எந்த குழந்தையும் வழி தவறி போவதே இல்லை. 11 வயதிற்குள் அதை ஊட்டி விடுங்கள். வெறி அல்ல வளர்ப்பது, மனிதம் வளர்ப்பதுதான் மதம். மதம் என்பது மனிதத்தை தான் வளர்க்க வேண்டும், வன்முறையை அல்ல. அப்படி என்றால் அந்த கருத்துக்களை மிகச் சரியாக கொண்டு போய் சேர்த்தல் நம் கடன். கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறேங்க, இதே போல் அவை முண்டி அடித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். எனக்கு 10 மணிக்கு செஷன், அத்தனையும் டீச்சர்ஸ். உள்ள நுழையிற 750 பேருக்கு தான் இடம், 1500 பேர் இருக்காங்க. ஓரமா வந்து உட்கார்ந்துட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அமைதியாக இருக்கின்ற இடத்தில் அமைதியாக இருப்பதற்கு பெயர் அல்ல தியானம். ஆர்ப்பாட்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அமைதியாக மனதை கொண்டு செலுத்துவதற்கு பெயர் தான் தியானம். நான் போய் அமைதியா உட்கார்ந்துட்டேன். என்னன்னு தெரியல, அன்னைக்கு கையில வந்து போன் இருந்தது. இந்த போனை வந்து தேடின, உள்ள வந்து பைபிள் திறந்துருச்சு. நிறைய வச்சிருக்கேன் இதுக்குள்ள, பைபிள், குரான், திருப்பதிகங்கள் எல்லாமே வச்சிருக்கேன். திருக்குறள், சங்க இலக்கியம், காப்பியங்கள் எல்லாம் இருக்கு. 128 GB, 20 GB தான் ஃப்ரீயா இருக்கு. 108 GB இதான் வச்சு. டக்குன்னு ஓபன் பண்ணுங்க, திறந்துருச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்க ஊர்க்காரர் இருக்காருல, இங்க இருந்தவர், தமிழ் உணர்வு என்பது அலாதியானதுங்க, அலாதியான உணர்வு அது. நான் உண்மையா சொல்றேங்க, நான் தமிழை என் உயிருக்குள் நான் உணர்ந்து பேசுகிறேன். அது மிக அற்புதமான விஷயம். அந்த மொழி அது இயற்கையின் ஆகப்பெரிய கொடை. அது 1000 தத்துவங்களை, கோட்பாடுகளை மனித இனத்திற்கு அள்ளி தரக்கூடிய மாபெரும் தத்துவ கூடாரம் தமிழ். இங்க இருந்த ஆறுமுக நாவலர், சைவ பெரியவர், அவர் மொழிபெயர்த்து தந்ததுதான் இன்றைக்கு எல்லோரும் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பைபிள். அவர் கிறிஸ்துவராக மதம் மாறவே இல்லை, ஆனால் மிக அற்புதமாக பைபிளை தமிழில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய தமிழ் இருக்கு இல்லையா, அதுவே அற்புதமானதுங்க. என்ன மொழி ஆளுமை! நான் சொல்லுகிறேன், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அன்றைக்கு குற்றாலத்தில் அந்த பௌர்ணமி நிலவு தகித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மிகப்பெரிய மேடைக்கு மேலே உட்கார்ந்து தன் கவிதை அனுபவங்களை பேசுகிறார். நாங்கள் 100 பேர் கூடி இருந்ததை கேட்டோம். அவர் சொன்னார், அப்படி ஓபன் பண்ணும் பொழுது அவர் அப்படி சொல்றார், இறைவா, நான் நபிகள் நாயகத்தின் வரலாறை எழுத தொடங்க இருக்கிறேன். நீ பைபிள் எழுதுகின்ற பொழுது ஏசையாவுக்கு தந்த அந்த எழுதுகோலை எனக்கு தருவாயாக. இப்படி பிரார்த்தனை பண்ணார் அவர். ஆக உயர்ந்த பேரிலக்கியம் பைபிள் வாசித்திருக்கிறோமா? என்ன மனத்தடை நமக்கு? நான் பாகவதம் வாசிக்கிறேன், நான் தேவார திருவாசகங்கள் வாசிக்கிறேன், சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன், செம்மொழி இலக்கியங்கள் அத்தனையும் வாசிக்கிறேன், சிற்றிலக்கியங்களை வாசிக்கிறேன், பள்ளு, குறிஞ்சி பாட்டு, குறவஞ்சி, கலம்பகம், பரணி வாசிக்கிறேன், தற்கால பேரிலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிப்பதில் என்ன பிழை? வாசித்து அந்த மனிதத்தை அதற்குள்ளிருந்து எடுத்துக் கொள்வதில் என்ன தடை? எது நமக்கு தடை செய்தது?
எது நம்மை வாசிக்க விடாமல் வைத்தது? குரானை போல ஒரு அற்புதமான பேரிலக்கியம் நாம் வாசிப்பதில்லையே. பைபிள் திறந்து கொண்டது பேரன்பு கொண்டவர்களே. மார்க் 4வது அதிகாரத்தில் நிற்கிறேன். 3வது வசனம் தொடங்குகிறது. அப்படியே வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அப்படியே அதை சொல்கிறேன். பைபிளிலே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நான் பாடம் எடுக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு. இன்ஸ்பயர் டு ஆஸ்பயர் என்று எனக்கு தலைப்பு. நான் என்னுடைய பேச்சை எல்லாம் ஒதுக்குப்புறமாக வைத்துவிட்டு அந்த கடுமையான அமளியில் உட்கார்ந்தபடி அமைதியாக பைபிள் வாசிக்கிறேன். என் மனக்கண்கள் திறக்கின்றன. ஏதோ ஒரு ஆழமான விதை எனக்குள் விழுகிறது. முதல் வசனம் இப்படி பேசுகிறது. கேளுங்கள், கேளுங்கள். கண்ணுக்கும் காதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். சென்று பற்றுவதற்கு மூடிகள் உண்டு, வந்து விழுவதற்கு மூடி இல்லை. சாப்பிடுறோம்ல உணவு, அதில் விஷம் இருந்தால் விஷ முறிவு உண்டு. காதில் விழக்கூடிய விஷத்திற்கு முறிவு இல்லை. மிக கவனமாக சொற்களை உள்வாங்குதல். கேளுங்கள் என்று தொடங்குகிறது அந்த வசனம். என்ன ஒரு, நான் பிரார்த்தனையோடு சொல்கிறேன், வழிபாட்டு வளாகத்தில் நின்று கொண்டு சொல்கிறேன். நம் மனங்களை கழுவுவதற்காக தன் முனைப்போடு நாம் நம்முடைய வேலைகளை செய்து எதற்காக வந்தோமோ அந்த வேலையை முடித்து செல்வதற்காக சொல்லுகிறேன். கேளுங்கள். 4 வசனத்துல நமக்கான ஆகப்பெரிய பாடத்தை பைபிள் தருகிறது. விதைக்க தெரிந்தவன், கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடங்குகிறது அந்த வசனம். விதைக்க தெரிந்தவன் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். நம் அத்தனை பேரும் கையிலே விதைகளை வைத்திருக்கிறோம். அந்த விதைகள் தான் நம் வாழ்க்கை. அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். 4வது வசனம். சில விதைகள், ரொம்ப கவனமா கேளுங்க. அப்ளைடு லைஃப், அப்ளைடு லிட்ரேச்சர், அப்ளைடு சைக்காலஜி மாதிரி அப்ளைடு லிட்ரேச்சர். கவனமா கேளுங்க. அந்த பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்கிறது. கையில் விதைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். விதைக்க தெரிந்தவன். சில விதைகள் வழியில் விழுந்தன, பறவைகள் பட்சித்தன. 5வது வசனம். சில விதைகள் பாறைகளில் விழுந்தன, மண் ஆழம் இல்லாத காரணத்தால் முளைத்தன, வெயில் பட்டு கருகின. சில விதைகள் முள்ளில் விழுந்தன, முள் நெருக்கடித்ததால் உள்ளே இல்லாமல் போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விதைந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் தந்தன. 9வது வசனம். காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள். உங்கள் கையில் இருக்கக்கூடிய விதைகள் வழியில் போட்டிருக்கிறீர்களா பட்சிகள் பட்சிப்பதற்கு? அல்லது ஆழம் இல்லாத பாறையில் விதைத்திருக்கிறீர்களா வெயில் வந்தவுடன் கருகுவதற்கு? அல்லது முள்ளில் போட்டிருக்கிறீர்களா நெருக்கடித்து இறப்பதற்கு? இல்லை, நல்ல நிலங்களில் விதைத்திருக்கிறீர்களா? படித்து முடித்தேனா பதறி போச்சு மனசு. அடுத்த ஒரு ஏதாவது வதான தட்டி எடுக்கிறேன், தலைக்குள்ள சும்மா இல்லைங்க குண்டுகள். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சது முதல்ல புத்தகத்துல தான் வெடிக்குது. இதாவது ஒரு முறை வெடிச்சு முடிஞ்சிருது, இது திறக்கும் போதெல்லாம் வெடிக்குது. குண்டு வெடிக்குதுங்க. திறக்கும் போதெல்லாம் என் மனதை அப்படியே சிதறடிக்கிறது, என் புத்தியை சிதறடிக்கிறது, வெளிச்சமயமாக்குகிறது. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போறேன் நான். ஐரானிக்கல் ஸ்டேட்மெண்ட், முரண்பாடுடைய வாக்குமூலம். முரண் முரண். இல்லாதவனிடம் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும், இருப்பவனுக்கு கொடுக்கப்படும். அநியாயமான ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறவன் கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கணும், அதானுங்க சரி. இருக்கிறவனுக்கு தரப்படும், இல்லாதவனிடம் இருந்து எடுத்துக் கொள்ளப்படும். எனக்கு புரியலைங்க.
இதுவும் இயேசு கிறிஸ்துவனுடைய கதை. அவர் சொல்லுகிறார், ஒரே ஆண்டவர் இருந்தாராம். ஒரு முதலாளி, நான் ஊருக்கு போகிறேன் என்று 3 பேரை அழைத்து, ஒருத்தங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு சொன்னாங்க. இதெல்லாம் பைபிளுங்க. கொடுத்துட்டு நான் வர வரைக்கும் இதை பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். 4 காசு கொடுத்தான்ல, அவரு வந்த உடனே 4 காசை 8 காசா மாத்தி அவர்கிட்ட கொடுத்தானா. அவர் பார்த்து சொன்னாரா, நான் கொஞ்சமாக கொடுத்தேன், நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், உனக்கு சகல விஷயங்களுக்கும் அதிகாரியாக்குவேன். 2வது ஆளை கூப்பிட்டாரா, நீ கையில என்ன வச்சிருக்கிற? நீங்க 2 கொடுத்தீங்க, நான் 4 ஆக்கி வச்சிருக்கேன். அத ஓ, மிகவும் குறைவாக கொடுத்தேன், இதை இரட்டிப்பாக்கினாய், சகல விஷயங்களுக்கும் உன்னை அதிகாரியாக்குவேன். 3வது ஆளை கூப்பிட்டாரா, என்னப்பா சார், நீங்க ரொம்ப கோவக்காரர் சார். அதுக்கு திரும்பி வந்து காசு எங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு புதைச்சி வச்சுட்டேன் சார், போய் எடுத்துட்டு வரேன் சார். போய் எடுத்துட்டு வந்தானா, எடுத்துட்டு வந்து கொடுத்தாராம். உடனே அவர் சொன்னாராம், என்ன செய்தாய்? நீங்க கொடுத்த ஒரு காசு தாங்க. அவர் சொன்ன வசனம் தான், நீ சோம்பேறியாக இருப்பதற்கு நான் கோபக்காரன் என்று பழி சொல்லி என் காசை புதைத்து வைத்து வீணாக்கி என்னிடத்தில் திருப்பி தந்தாயா? உன்னிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், உண்மையும் நேர்மையும் உழைப்பும் முயற்சியும் இருக்கின்றவனுக்கு கொடுக்கப்படும், இது எல்லாம் இல்லாமல் சோம்பேறியாக இருக்கின்றவனிடத்தில் இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். வாய்ப்பு